பண்ணுவோம். லாஸ்டா நாம திரிகோண கணிதம் படிச்சதோட இருக்கு. அதாவது திரிகோண கணிதத்துல பேசிக்ஸும் சரி கம்ப்ளீட்டா முடிச்சுட்டேன். இனிமே கேள்விகளை செய்யற வேலை மட்டும்தான் நமக்கு மிச்சம் இருக்கு. சைன் அட்டவணை பயன்படுத்துறது, காஸ் அட்டவணை, டேன் அட்டவணை, இது மூணுமே கம்ப்ளீட்டா முடிச்சுட்டேன். அதுல இன்வெஸ்டுமே சொல்லி கொடுத்துட்டேன். மேலதிகமா நாம பார்க்க வேண்டியது திசைக்கோளும், அடுத்து ஏற்ற கோணம், இறக்க கோணம். அது நான் ஸ்டார்ட்லயே அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அப்ப கம்ப்ளீட் தியரி முடிஞ்சு, திரிகோண கணிதத்துல தியரி கம்ப்ளீட்டா முடிஞ்சு, கோணங்களுக்கு இடையிலான தொடர்புகள், கலை, அது கூட்டல் கழித்தல், அப்படி நாம கம்ப்ளீட் தியரியை முடிச்சிட்டோம். அப்போ இன்னைக்கு நாம என்ன செய்ய போறோம்னு சொன்னா பாஸ்ட் பேப்பர் டிஸ்கஷனை ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ 2020 பேப்பர் உங்க கையில இருக்குமா இருந்தா நல்லோம். நான் சொன்னேன் உங்களுக்கு 2020ஆம் ஆண்டு, 19ஆம் ஆண்டு, 18ஆம் ஆண்டு வினாக்களை இன்னைக்கு நான் செய்து காட்ட போறேன்னு சொன்னேன். ஸோ உங்களுக்கு ஒரு அந்த நான் செய்து காட்டுறது இன்னைக்கு நீங்க பார்க்க போறீங்க. உங்களுக்கு பெருசா எந்த ஒரு வேலையும் இருக்காது. நீங்க நான் எப்படி அந்த வினாவை அணுகி அதுல ஆன்சர்ஸை எப்படி எடுக்கிறேன்றதை நீங்க பார்க்கணும். அதான் இன்னைக்கு உங்களுடைய வேலை. அந்த ஐடியாவை எடுத்துக்கிட்டு மேலதிகமான தார வினாக்கள் எல்லாத்தையும் நீங்க ட்ரை பண்ணணும். சரிதானே? ரைட். அப்போ முதலாவது வினா 2020ஆம் ஆண்டு வந்த வினா. இன்னைக்கு அதை ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுல ஒரு படம் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த படத்தை நான் வரைஞ்சு கொள்றேன். முதலாவது அவன் கொடுத்திருக்க படம் வரைவோம் இல்லையா? சரி, 2020 வினா நாம பாத்துக்கிட்டு இருக்கோம். அதுல இந்த மாதிரியான ஒரு படம் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப நான் அந்த வினாவை வாசிக்கிறேன். நீங்க முழுக்க முழுக்க பார்க்கணும், அவ்வளவுதான். நீங்க ஒண்ணுமே செய்ய தேவை. ரைட். ஒரு சமதள தரையில் உள்ள ஏபிசிடி என்னும் 4 புள்ளிகள் உருவில் காட்டப்பட்டுள்ளன. சரி, சமதள தரைன்னு சொல்லியிருக்கான். அப்ப கிடையா தரையில இருக்கிற 4 புள்ளிகள் தான் இந்த ஏபிசிடியா. சரி, ஏக்கு தெற்கே டியும், ஏக்கு தெற்கே டி. அப்ப இது தெற்கேனா, இது தெற்குன்னு சொல்லியிருக்கான். தெற்கே டியும், டிக்கு கிழக்கே பியும், டில இருந்து கிழக்குல பி இருக்குன்னு சொல்லியிருக்கான். அப்ப அங்க நான் என்ன கண்டுபிடிக்கிறேன்? டிக்கு கிழக்கே பி, இது தெற்கு, இது கிழக்கு. அப்ப தெற்கும் கிழக்குக்கும் இடையிலான கோணம் 90 பாகை. இதை படிக்கொள்ளும். இந்த அறிவு நமக்கு வரணும். சரிதானே? கிழக்குக்கும் தெற்குக்கும் இடையிலான கோணம் 90, வடக்குக்கும் கிழக்குக்கும் இடையிலான கோணமும் 90. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், சின்ன கிளாஸ்ல படிச்சிருப்பீங்க. ரைட், ஓகே. அப்போ நாம டிக்கு கிழக்கே பியும், பிக்கு தெற்கே சியும், பிக்கு தெற்குல தான் சி இருக்குன்னா இது ரெண்டும் சமாந்திர கோடு. சரிதானே? பிக்கு இதுவும் தெற்கு, இதுவும் தெற்கு. ஏல இருந்து டி தெற்குல இருக்கு, பில இருந்து சி தெற்குல இருக்கு. அப்ப இதுவும் தெற்கு, இதுவும் தெற்கு. அப்ப இது ரெண்டு சமாந்திர கோடு. மேல் நோக்கிதான் வடக்கு. ரைட், ஓகே. சியும் உள்ளன. சரி, ஓகே. ஏயிலிருந்து பியின் திசைக்கோள் 145 பாகையும், ஏயிலிருந்து பியின் திசைக்கோள், ஏயிலிருந்து பியின் திசைக்கோள் 145 பாகையும். ரைட். அதை வேணா நம்ம படத்துல குறிக்கேள்மான்னு பார்ப்போம். அந்த மேல உள்ளதெல்லாம் அழிக்கிறேன். தேவையில்லை தானே? 2020 எல்லாம் தேவையில்லை நமக்கு. ரைட். ஏயிலிருந்து பியின் திசைக்கோள் சொல்லியிருக்கான் 145 பாகைன்னு சொல்லி. அப்ப நான் ஏங்கிற புள்ளி இருக்கு, பிங்கிற புள்ளி இணைக்கப்பட்டிருக்கு, அந்த கோடு இருக்கு. இப்ப நான் திசைக்கோள் எழுதுறது படிச்சிருக்கோம். வடக்கு வரையணும். தெற்குனா அப்ப அந்த கோடை நீட்டினா சரி, இதுதான் வடக்கு. தெற்கு, அந்த கோடை நீட்டே வடக்கு. வடக்குல இருந்து வலஞ்சொலியா வரணும். இந்த ஏஐயும் பிஐ இணைத்த கோடு வரைக்கும் வரணும். ஆகவே இந்த அளவு கோணம் தான் 145 பாகை. இது நமக்கு விளங்கணும். ரைட். அப்போ நம்ம 145 பாகை எது அப்படிங்கறத அவன் சொல்லியிருக்க அந்த டேட்டாவில இருந்து மார்க் பண்ணிட்டோம். அடுத்து ஏடி சமன் 20 மீட்டர்னு சொல்லியிருக்கான். ஏடி 20 மீட்டர், அதையும் மார்க் பண்ணிடுவோம். அப்ப இந்த நீளம் வந்து 20 மீட்டர். ஏடி, ஏக்கும் டிக்குமான நீளம் 20 மீட்டர். சரி, ரைட். அடுத்து என்ன சொல்லியிருக்கான்? டிசி 42 மீட்டர்னு சொல்லியிருக்கான். டியிலிருந்து சிக்கான தூரம் 42 மீட்டர். அப்ப இது 42 மீட்டர். அதையும் மார்க் பண்ணியாச்சு. ஓகே. அவன் சொல்லியிருக்க சகல டேட்டாஸையும் நாம என்ன செஞ்சிட்டோம்? படத்துல மார்க் பண்ணிட்டோம். ரைட். அடுத்து
தரப்பட்டுள்ள உருவை உமது விடைத்தாளில் பிரதி மேலே தரப்பட்டுள்ள தகவல்களை இதில் சேர்த்தாச்சு. கிட்டத்தட்ட இதுக்கு ஒரு 3-4 புள்ளிகள் கிடைக்கும். 3 புள்ளி அல்லது 4 புள்ளி கூட கிடைக்க சான்ஸ் இருக்கு. அப்ப திரிகோண கணிதத்துல இலகுவா 4 புள்ளி எடுக்கலாம். அடுத்து பாருங்க, திரிகோண கணித விகிதங்களை பயன்படுத்தி தூரம் டிபியை கிட்டிய முழு எண்ணில் கண்டு டிபியை கண்டுபிடிக்கணும். டிபி இந்த நீளத்தை கண்டுபிடிக்கணும். டிபி அந்த டிபிங்கிற நீளத்தை தான் நாம கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. அதை வேணா நான் இப்ப என்ன மார்க் பண்றேன், எக்ஸ்னு மார்க் பண்றேன். அதான் நான் கண்டுபிடிக்கணும், எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். சரிதானே? டிபி நீளத்தை கண்டுபிடிக்க சொல்றோம். அதை கிட்டிய முழு எண்ணுக்கு கண்டுபிடிங்கன்னு சொல்றான். சரி, முதல் அதை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கோணம் அவன் கொடுத்துருக்க அந்த நிறுவல் என்னமோ 2 மடங்கு பிசி பெரிது டிஏபின்னு காட்ட சொல்லியிருக்கான். பிறகு பார்ப்போம். இப்ப டிபியை கண்டுபிடிக்கணுமே. ரைட், நமக்கு திரிகோண கணித விகிதம் பயன்படுத்துறோம். இது ஒரு செங்கோண முக்கோணி, இது வந்து அயற்பக்கம். சரி, இது 145 பாகைன்னு சொல்லியிருக்கான். அப்ப நாம கோணங்கள் கண்டுபிடிக்கலாம் தானே. இங்க பாருங்க, இந்த கோணம் எத்தனையா இருக்கும்? இது 145னா இது 35 இருக்கணும் இல்லையா? ஏன், இது ஒரு நேர்கோணம் தானே. இது ரெண்டையும் கூட்டும் போது 180 வரணுமே. அப்ப இது 145, இந்த கோணம் 35 தானே. ரைட், இது 35 கண்டுபிடிச்சிட்டேன். இப்ப இந்த 35 பாகையை பொறுத்த வரையில இந்த எக்ஸ்ங்கிறது எதிர்பக்கம், இந்த 20ங்கிறது அயற்பக்கம். சரிதானே? இந்த 35 பாகைக்கு இந்த எக்ஸ் வந்து எதிர்பக்கம், இந்த 20 மீட்டருங்கிறது அயற்பக்கம். அப்ப என்ன விகிதம் பயன்படுத்தினா நான் எக்ஸ கண்டுபிடிக்கலாம்? எதிர்பக்கமும் அயற்பக்கமும் சம்பந்தப்படணும். அப்ப tan. அப்ப நான் என்ன செய்யறேன்? tan 35 பாகை சமன் எதிர்பக்கத்தின் கீழ் அயற்பக்கம். எதிர்பக்கம் எக்ஸ், அயற்பக்கம் 20. சரிதானே? ரைட், tan 35 பாகைக்கு நான் என்ன செய்யணும்? திரிகோண கணித அட்டவணையை பயன்படுத்தி பெருமானம் காணணும். அப்ப நீங்களும் கையில அட்டவணை இருந்தா பாருங்க. இப்ப நான் அட்டவணை எடுக்கிறேன். அதுல டேன்ல நான் பார்க்கணும் இயற்கை தான்சன்கள். அதுல எத்தனை பாகை? 35 பாகை. இயற்கை தான்சன்கள்ல 35. 0.7002 0.7002 0.7002 சமன் எக்ஸின் கீழ் 20. நீங்களும் பார்த்திருப்பீங்க, அதே ஆன்சர் உங்களுக்கும் கிடைச்சிருக்கும். ரைட், 0.7002. டவுட்டா இருந்தா ஒரு செக் பண்ணிக்கொள்ளுங்க. சரி, இப்ப நாம என்ன செய்யணும்? எக்ஸ கண்டுபிடிக்கணும்னா இந்த 20 இங்க பிரிக்கப்பட்டது, இங்க வந்து பெருக்கப்படும். ஆகவே எக்ஸ் சமன் 0.7002 நான் பெருக்கணும் 20ஆல. ரைட், அப்ப பெருக்குனா எக்ஸுக்கான ஆன்சர் எனக்கு என்ன கிடைக்கும்? ரைட், நான் 20 தானே, அதை ஈஸியா பெருக்கிறதுக்கு முதல் 10ஆல பெருக்குவேன். பெருக்குனா தசம் ஒரு தானே தள்ளி போகும். அப்ப 7.002 தர 20ல இருந்து ஒரு 10 கொடுத்துட்டேன்னா மிச்சம் 2 தான் இருக்கு. இப்ப 2ஆ பெருக்கணும். சரிதானே? 20 எழுதுனா 2 தர 10ன்னு அந்த 10ஆல இதை பெருக்குறேன். தசம் ஒரு தானே முன்னோக்கி பின்னோக்கி நகருது. இப்ப 2 மட்டும் இருக்கும், அந்த 2ஆல பெருக்குவோம். அப்ப 2 4 0 0 7 2 14 சமன் எக்ஸ். ஆகவே அவன் கிட்டிய முழு எண்ணுக்கு கேட்கறான். அப்ப 14.004னா 14 தானே. இப்ப 14 மீட்டர். சரியா? நாம என்ன செஞ்சிட்டோம்? டிபி நீளத்தை கண்டுபிடிச்சிட்டோம். டிபி எக்ஸ் வேணா கடைசியா எழுதுவோம். இப்ப ஆகவே டிபி சமன் 14 மீட்டர். எக்ஸ் தான் கண்டுபிடிச்சோம், நம்ம எக்ஸ்னு எழுதிக்கிட்டோம். டிபினேவும் பயன்படுத்திருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, டிபியை கண்டுபிடிச்சாச்சு. இப்ப அடுத்து அந்த வினாவுல என்ன சொல்லியிருக்கான்? டிபியை கண்டு 2 மடங்கு பிசிடி பெரிது டிஏபின்னு காட்ட சொல்றான். ரைட், அப்ப பிசிடிங்கிறது எந்த கோணம் வந்து அதை பார்ப்போம். பிசிடி இந்த கோணம் இல்லையா? ரைட், அதை நாம கிரீன்ல மார்க் பண்றேன். பிசிடிய ஒரு லைன் போடுறேன். ரைட், இந்த கோணம் வந்து டிஏபி எங்க இருக்கு? டிஏபி அது 35 பாகை. டிஏபி தெரியும் 35. அதண்ட டிஏபியை விட பெருசா, இதண்ட 2 மடங்கு டிஏபியை விட பெருசுன்னு காட்ட சொல்றான். சரிதானே? ரைட், நமக்கு பிசிடிய கண்டுபிடிக்கணுமே. இப்ப இந்த கோணம் தெரியாது, இந்த கோணத்தை நாம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சாதான் அதன் மடங்குகளை பத்தி நம்ம கதைக்க முடியும். சரி, இந்த கோணத்தை கண்டுபிடிப்போம். ரைட், அப்ப இந்த கோணத்தை நான் எழுதுறேன், டீட்டான்னு போடுறேன். இந்த கோணத்துக்கு டீட்டா அப்படிங்கிற எழுத்தை பயன்படுத்துறேன். சரியா? இப்ப நாம டீட்டாவை கண்டுபிடிக்க போறோம். அப்ப இன்வெர்ஸ் காண்றதுக்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. ரைட், பார்ப்போம். இப்ப இந்த டீட்டாங்கிறது கண்டுபிடிக்கணும்னா எனக்கு இதுக்கு எதிர்பக்கம் தெரியும், எக்ஸ் தெரியும், 14ன்னு தெரியும். இது 42 செம்பக்கம் தெரியும். ஏன்னா இப்ப பாருங்க, இதுவும் செங்கோணம் தானே.
இது செங்கோணம். ஏன் இது தெற்கு, இது கிழக்கு, சரிதானே? இது கிழக்கு, கிழக்குக்கு வந்த கோடு தானே. அப்படின்னா அந்த பக்கம் பக்கத்துல இது மேற்கு. ஆகவே மேற்கு, இது தெற்கு, அதுவும் 90 பாகை. ஆகவே இதுவும் செங்கோண முக்கோணி தான். ஆகவே இப்போ இதுல நாம திரிகோண கணித விகிதத்தை பயன்படுத்தலாம், தீட்டா. ஆகவே இதுக்கு எதிர்ப்பக்கம் எக்ஸ், செம்பக்கம் 42. எதிர்ப்பக்கமும் செம்பக்கமும் தெரியும், எக்ஸ கண்டுபிடிச்சிட்டோம். எதிர்ப்பக்கமும் செம்பக்கமும் தெரியும், என்ன விகிதம்? சைன். அப்ப நாம என்ன எழுதுவோம்? சைன் தீட்டா சமன் எதிர்ப்பக்கம் எக்ஸ் எவ்வளவு? 14 மீட்டர். எதிர்ப்பக்கத்தின் கீழ் செம்பக்கம் 42. ரைட். இத பிரிச்சு அதுக்கு இன்வெஸ்ட் நீங்க காணணும். 14 42 பிரிக்கணும். பிரிச்சு வார விடைக்கு இன்வெஸ்ட் காணணும். சரிதானே? சைன் விகிதம் எழுதியிருக்கோம். ரைட், பாப்போம். ஆகவே சைன் தீட்டா சமன், இப்ப நான் 14 42 பிரிக்கணும். ரைட், எழுதி பிரிப்போம். ஒரு ரஃப் ஷீட்ல நான் எழுதி பிரிக்க போறேன். அப்ப 14 எனக்கு பார்த்தோன்னே தெரியுது. 14 நான் என்ன செய்யலாம்? 7ஆல பிரிக்கலாம். 7ஆல பிரிச்சா 2 முறை. 7 14, 42, 6 42, அப்ப 6 முறை. அப்ப இது திரும்ப 2ஆல பிரிக்கலாம். 14 14 தான் பிரிக்கலாம் போல இல்லையா? 14 14 ஒரு முறை, 42 14 பிரிச்சா 3 முறை. சரிதானே? நாமல் பண்ணுக்கு 2 1 3 3 4. சரி, என்ன 3ல் 1ன்னு வந்துருச்சு. இப்ப 1 3ஆ பிரிச்சா சரி. 1 பிரிக்கணும் 3ஆல. அப்ப 0 தசம் வச்சா இங்க ஒரு சைவர் சேர்க்கலாம். 10ல எத்தனை 3? 3 முறை. 3 9, கழிச்சா மிச்சம் 1. அப்ப இன்னொரு சைவர் தசம் வச்சுட்டோமே, இன்னும் ஒரு 3. அப்ப நமக்கு விளங்கிடும் 3 3ன்னு வந்துகிட்டே இருக்க போகுது. சரிதானே? அடுத்து என்ன நடக்கும்? 9 மிச்சம் 1 10, 3 9 மிச்சம் 1 10 3. 0 தசத்துக்கு பிறகு நமக்கு 4 இலக்கங்கள் கிடைச்சா போதும். அப்ப அதை எழுதுவோம் 0 தசம் 33 33. இப்ப நாம என்ன செய்யணும்? படிச்சிருக்கோம். தீட்டா சமன் சைன், அங்க போகும்போது என்னவா போகும்? சைன் இன்வர்ஸ் 0 தசம் 33 33. சோ 0 தசம் 33 33க்கு நீங்க இன்வர்ஸ் காணணும். 0 தசம் 33 33க்கு நீங்க என்ன செய்யணும்? இன்வர்ஸ் காணணும். எப்படி இன்வெஸ்ட் காண்றது? அதாவது இந்த பெருமானம் இயற்கை சைன்கள்ல எங்க இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு அந்த கோணத்தை நீங்க எழுதணும். நீங்களும் பாருங்க, நானும் பாக்குறேன். இயற்கை சைன்களுக்கு போகணும். ரைட், இயற்கை சைன்கள்ல எனக்கு தேவை 0 தசம் 33 33. அப்படி ஒரு விட இருக்கா? 33 38 இருக்கு இல்லையா? ஆனா 33 11 இருக்கு. அதோட 22 கிடைச்சிச்சுன்னா 33 33 வந்துடும். ரைட், ஓகே. அப்ப 19 பாகை 19 பாகை 20 கலை 19 பாகை 20 கலை. அப்ப நான் அது அங்க என்ன இருக்குங்கிறத எழுதுறேன், பாத்துக்கொள்ளுங்க. நீங்க பாருங்க சைன் அட்டவணையில 19 பாகைக்கும் 20 கலைக்கும் நேரா உங்களுக்கு என்ன இருக்குன்னா 0 தசம் 30 11. ரைட். இன்னும் எத்தனை தேவை? இன்னும் 22 தேவை எனக்கு. அப்ப இடை வித்தியாசத்துல 22 இருக்கா அப்படின்னு நான் தேடுனா இருக்கு. அது எத்தனை கிட்ட இருக்கு அதை பார்க்கணும் இல்லையா? அது எத்தனை கிட்ட இருக்கு? 8 கிட்டயா? 19 22 வந்து சரியா 8 கிட்ட இருக்கு. சரிதானே? ரைட். அப்ப பாருங்க 0 தசம் 30 11ஓட 22 நாம கூட்டும் போது 0 தசம் 0 0 2 2 தானே கூட்டும், அதெல்லாம் படிச்சுட்டோம். கூட்டும் போது நமக்கு சரியா என்ன வரும்? 30 இல்ல 30 13 33 11. சாரி, நான் மாத்தி எழுதிட்டேன். இங்க 33 11. அப்ப 22ஓட இந்த 11 கூட்டும் போது சரியா 33 33 நமக்கு கிடைக்கும். ஆகவே 19 பாகை 20 கலை, இங்க 8 கலை வந்துருச்சு இல்லையா? அப்ப 28 கலை. அப்ப விட என்னது? 19 பாகை 28 கலையில நமக்கு என்ன விட இருக்கு? 0 தசம் 33 33 இருக்கு. அப்படி சொல்லக்கூடாது, நம்ம இலக்குக்காக அப்படி சொல்றோம் இல்லையா? தசத்துக்கு பிறகு ஒவ்வொரு எண்களையும் இலக்கங்களையும் தனித்தனியே சொல்லணும். தீட்டா சமன் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம். 19 பாகை 28 கலையில இருக்கு. 19 பாகை 28 கலையில இருக்கு. சரி, இப்ப அதை கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப வினாவுக்கு வருவோம். வினா என்ன சொல்லப்பட்டிருக்கு அதை எழுதுறேன். அவன் என்ன காட்ட சொல்லியிருக்கான் அப்படின்றத எழுதுறேன், பார்த்துக்கொள்ளுங்க. என்ன காட்ட சொல்லியிருக்கான்? 2 மடங்கு BCD என்ற கோணம்
பெரிது டிஏபிங்கிற கோணம் அப்படின்னு காட்ட சொல்லியிருக்கான். இப்ப நான் என்ன செய்யறேன், 2 மடங்கு டிசிபி பிசிடி எவ்வளவுன்னு பார்ப்போம். பிசிடி எவ்வளோ? பிசிடி பிசிடி அதுதான் டீட்டா கண்டுபிடிச்சிட்டோம். 19 பாகை 28 கலை. அப்ப 19 பாகை 28 கலைய 2ஆல பெருக்கணும். சரிதானே? இதுதான் 2 மடங்கு பிசிடி. இதை கண்டுபிடிப்போம் என்ன வருதுன்னு சொல்லி. 2 மடங்கு பிசிடி என்ன வருது? 28 கலை அது 2ஆ பெருக்குனா 56 கலை இல்லையா? 56 கலை. 19 பாகை 2ஆ பெருக்குனா 38. ஆகவே 38 பாகை 56 கலைன்னு வந்திருக்கு. 38 பாகை 56 கலை. அது விளங்கல என்ன போர்டுல 38 38 பாகை 56 கலை. இப்ப விளங்குதா? விளங்குது. 38 பாகை 56 கலைன்னு வந்துருச்சு. 2 மடங்கு பிசிடி. சரிதானே? ரைட். அடுத்து இன்னும் ஒண்ணு நாம சொல்லணும் என்ன, அடுத்து அவன் கொடுத்திருக்க கோணம் என்னது? டிஏபி. அதை இங்க எழுதுறேன். டிஏபி எவ்வளவுன்னு நமக்கு தெரியும். அது நேரடியா கண்டுபிடிச்சிட்டோம். 35 பாகை. சரிதானே? இப்ப பாருங்க அவன் சொல்றான் டிஏபியை விட இதன் 2 மடங்கு பெருசுன்னு தானே சொல்லியிருக்கான். சரிதானே? 2 மடங்கு 38 வந்துருச்சு. இது 35 தானே? 35 விட 38 பாகை 56 கலை பெருசு தானே? அப்ப நான் அடுத்த ஸ்டெப் இது ரெண்டையும் கண்டுபிடிச்ச பிறகு அடுத்த ஸ்டெப் எழுதுறேன். இதை அழிக்கிறேன் இப்போ. இது தேவையில்லையே. ரைட். வேணா இதையும் திரும்ப எழுதுவோம். டிஏபி சமன் 35 பாகை. அது நாம கண்டுபிடிச்சிட்டோம் ஏலியா. அடுத்து 2 மடங்கு பிசிடி. 2 மடங்கு பிசிடி சமன் 19 பாகை 28 கலைய 2ஆ பெருக்கணும். பெருக்கிவிட்டா 38 பாகை 56 கலை. ரைட். இப்போ டிஏபி 35 பாகை, இது 38 பாகை 50. இதை விட இது சின்னதுதானே? அப்ப நான் எழுதலாம். இப்ப 35 பாகை சாரி இதை எழுதுவோம். பெருசா தானே முதல் கேட்டிருக்கான். 38 பாகை 56 கலைங்கிறது 35 பாகையை விட பெருசு. அப்ப இதுக்கு பதிலா நான் என்ன எழுதலாம்? 2 மடங்கு பிசிடின்னு எழுதலாம். இப்ப இதுக்கு பதிலா என்ன எழுதலாம்? டிஏபின்னு எழுதலாம். காட்டியாச்சு. அவன் கேட்டதை காட்டிட்டோம். சரியா? ரைட். இது 2020 2020 ஆண்டு வினா. சரிதானே? 2020 ஓயலுக்கு வந்த வினா. சரியா? முழுவதுமாக எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இப்ப உங்களுக்கு பார்த்ததுல உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ரைட். ரைட். இந்த வினாவுக்கான விடைகளை கொப்பில நோட் பண்ணிக்கொள்ளுங்க. 2020 ஓயல் அப்படின்னு போட்டு நீட்டா விடை எழுதி கொள்ளுங்க. உங்களுக்கு இதை பார்க்கும்போது ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். முழுவதும் நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? ஒழுங்கா வாட்ச் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஐடியா போய் சேர்ந்துருக்கும். ஆனா ஈஸியா செய்யலாம். பெரிய கஷ்டம் இல்ல. இந்த படத்தை வரையணும். சரியா? சரிதானே? அந்த அறிவு நமக்கு இருக்கணும். ரைட். நீட்டா எழுதி கொள்ளுங்க. படம் வரைஞ்சு நான் எழுதியிருக்க மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் என்ன செய்யணும் எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கொள்ளுங்க. ஒரு வினாவை நாம செய்யறதுக்கான சகல அறிவும் உங்களுக்கு என்ன செய்யப்பட்டுருச்சு? முந்தைய வகுப்புகள்ல கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப இதுல ஏதாவது நாம் படிக்காத ஒரு விஷயம் இருக்கா? இல்ல. திசைக்கோள் படிச்சோம், ஏற்ற கோணம் இருக்க கோணம் படிச்சோம், அது வரல. திசைக்கோள் வந்தா அது வராது. சரிதானே? திசைக்கோள் வரும், இல்லைன்னா ஏற்ற கோணம் இருக்க கோணம் வரும். அதாவது கிடை அல்லது நிலைக்குத்து தளத்துல உள்ள கோணங்கள் தானே. கிடைத்தளத்துல திசைக்கோள்னு சொல்லுவோம், நிலைக்குத்து தளத்துல ஏற்ற கோணம் இருக்க கோணத்தை பயன்படுத்துவோம். ரைட். ஆகவே அடுத்து டேன் தீட்டா கோணத்துக்கு பெருமானம் காண்றது படிச்சிருக்கோம். அடுத்து சைன்ல இன்வெஸ்ட் காணவும் படிச்சுட்டோம். மிச்சமெல்லாம் ஜெனரல் நாலேஜ் தான். அது அதை விட பெருசுன்னு எழுதுறதெல்லாம் என்னது? அது ஒரு இதெல்லாம் நான் படிப்பிக்கணுமா? இப்படித்தான் எழுதணும், இது இதை விட பெருசுன்னு இப்படித்தான் காட்டுறோம். படிப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது ஜெனரல் நாலேஜ் உங்களுக்கு தெரியணும். இந்த கோணத்தை கண்டுபிடிக்கிறோம், அடுத்து அந்த கோணத்தை கண்டுபிடிக்கிறோம், அதுல 2 மடங்கு கண்டுபிடிக்கிறோம், அதை விட அது பெருசு, அதை காட்டுறோம். அவ்வளவுதான்.
நோட் பண்ணி முடிச்சவங்க டன்னு சொல்லி ஒரு மெசேஜ் ஒன்று போடுங்க. யூடியூப்ல ரெக்கார்டிங்கை நீங்க பார்க்கும்போது ஃபார்வர்ட் பண்ணி பாருங்க, சரியா? ஸ்பீடை வேணா 1.5ல வச்சுக்கொள்ளுங்க, கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும் எக்ஸ்பிளனேஷன். ஸோ நீங்க யூடியூப்ல பார்க்கும்போது உங்களுக்கு போர் அடிக்காம இருக்கணும் அப்படின்னா 1.5ல வச்சுக்கொள்ளுங்க, கொஞ்சம் குயிக்கா இருக்கும். பிளேபேக் ஸ்பீட 1.5ல வைங்க. ஓகே, சரி, எல்லாரும் முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா ஒரு ஸ்கிரீன்ஷாட் அடிச்சுக்கொள்ளுங்க, நாளைக்கே போறேன். ரைட், இப்போ நாம 2019 பார்க்க போறோம், சரியா? 2019. ரைட், இப்போ நீங்க பார்க்க வேண்டிய மட்டும்தான் 2019ஆம் ஆண்டு வினா. ரைட், அதுலயும் ஒரு படம் கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த படத்தை வரைஞ்சு கொள்றேன். எப்படி வடக்குன்னு காட்டியிருக்கான். ஒரு சமதள நிலத்தில் உள்ள ஒரு புள்ளி ஏயில் நிற்கும் ஒரு மனிதன் தான் நிற்கும் இடத்திலிருந்து 100 மீட்டர் தூரத்தில் புள்ளி ஏயில ஒரு மனிதன் நிக்கிறானா? அப்ப இது ஒரு கிடை தளம் இல்லதானே? சரிதானே? புள்ளி ஏயில நிற்கிறான். ஒரு சமதள நிலத்தில் உள்ள புள்ளி ஏயில் நிற்கும் ஒரு மனிதன் தான் நிற்கும் இடத்திலிருந்து 100 மீட்டர் தூரத்தில், அவர் நிற்கிற இடத்துல இருந்து 100 மீட்டர் தூரத்துல
127 பாகை திசைக்கோளை கொண்ட ஒரு புள்ளி சி அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்ப புள்ளி சி இது. அப்ப இங்க இருந்து 127 பாகை திசைக்கோள். அதுக்கே இந்த கோடையும் நீட்டியே வச்சிருக்கான், படத்திலேயே நீட்டி கொடுத்துருக்கான். அப்ப இது வடக்கு, வடக்குல இருந்து வலஞ்சுழியா வருவோம் திசைக்கோள். ஆகவே வலஞ்சுழியா புள்ளி சிக்கான அந்த கோடு இணைக்கப்பட்ட கோடு வரைக்கும் நாம வரணும். இந்த கோணம் 127 பாகை அதையும் கொடுத்துருக்கான். திசைக்கோள் 127 பாகை. 100 மீட்டர் தூரத்தில் சொல்லிட்டான். அப்ப இந்த நீளம் எவ்வளவு? இது 100 மீட்டர். இந்த அளவு நீளம் 100 மீட்டர். சரிதானே? ரைட். அடுத்து 127 பாகை திசைகளை கொண்ட ஒரு புள்ளி சியில் உள்ள ஒரு மாமரத்தை காண்கிறான். சரி, இந்த சியில மாமரம் ஒண்ணு இருக்கு. அவன் புள்ளி ஏயிற்கு தெற்கேயும் புள்ளி சிக்கு மேற்கேயும் இருக்கும் ஒரு புள்ளி பியில் தென்னையை காண்கிறான். சிக்கு மேற்கா, ஏக்கு தெற்கா. அப்ப தெற்குக்கும் மேற்குக்கும் இடையிலான கோணம் உங்களுக்கு தெரியும், செங்கோணம். இது செங்கோணம். அதை நீங்க புரிஞ்சுக்கணும் இல்லையா? செங்கோண முக்கோணி வரணுமே திரிகோண கணிதத்துல, கட்டாயம் வரும். ரைட். அவன் புள்ளி ஏயில் தெற்கேயும் சிக்கு தெற்கே மேற்கேயும் இருக்கும் புள்ளி பியில் ஒரு தென்னையையும் காண்கிறான். ஓகே, இங்க ஒரு தென்னை இருக்கு, இங்க ஒரு மாமரம் இருக்கு. சரிதானே? எனக்குள்ள ஒரு மாமரம் இருக்கு, இது ஒரு தென்னை. சரிதானே? மாமரமும் தென்னை மரமும் இருக்கு. ஏயில தான் அவர் நிக்கிறாரு, ஒரு மனிதன். சரி, அடுத்து ஏபிசி ஆகிய புள்ளிகளின் அமைவை காட்டும் ஒரு பருமடி படம் உருவில் தரப்பட்டுள்ளது. தரப்பட்டுள்ள உருவை விடைத்தாளில் பிரதி செய்து மேற்குறித்த தகவல்களை அதில் சேர்க்க அப்படின்னு சொல்லியிருக்கான். ரைட், நாம அந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் குறிச்சிட்டோம். இதுதான் முதலாவது வினாவுக்கான விட. திரிகோண கணித அட்டவணைகளை பயன்படுத்தி மனிதனுக்கும் தென்னைக்கும் இடையே உள்ள தூரம் ஏபியை அன்னளவான மீட்டருக்கு காண்க. அப்ப ஏபியின் நீளத்தை காணணும். அப்ப ஏபியின் நீளம், இந்த நீளத்தை நீங்க கண்டுபிடிக்கணும் இல்லையா? சரிதானே? இந்த அளவு நீளம் எவ்வளவு, அதை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கொள்றேன். நான் எக்ஸ கண்டுபிடிக்க போறேன். ஏபியின் நீளம் கண்டுபிடிக்கணும். இது 127 பாகைன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நாம இந்த கோணத்தை கண்டுபிடிக்கலாமே. இந்த கோணம் எவ்வளவு? 180ல இருந்து கழிச்சா சரிதானே? முதல்ல மாதிரியே 127, இது நேர்கோணம் தானே? அப்ப 180 127ல இருந்து அப்ப கிட்டத்தட்ட 53 பாகை இல்லையா? 60 70 80 53 பாகை. ரைட். அப்ப அதை கண்டுபிடிச்சிடலாம் 53 பாகைன்னு சொல்லி. ரைட். இப்போ 53 பாகைக்கு இது அயற்பக்கம், இது செம்பக்கம். சரிதானே? ஆகவே அயற்பக்கம் கண்டுபிடிக்கணும், செம்பக்கம் தெரியும். சரிதானே? 53 பாகைக்கு அயற்பக்கம் கண்டுபிடிக்கணும், செம்பக்கம் தெரியும். அப்ப என்ன விகிதம்? சைன் விகிதம் பயன்படுத்தணும். சாரி, அயற்பக்கம் செம்பக்கம்னு சொன்னா காஸ் விகிதம் நீங்க பயன்படுத்தணும். அப்ப காஸ்ட் உங்களுக்கு கஷ்டம், உங்களுக்கு காஸ்ட் அட்டவணையை பயன்படுத்துறதுல சிக்கல் இருக்கு அப்படியா இருந்தா நீங்க அடுத்த ஆப்ஷனுக்கு போகலாம். இந்த கோணத்தை கண்டுபிடிக்கலாம். பாத்துக்கோங்க, காஸ்ட் சில நேரம் நீங்க ரிவர்ஸ்ல பார்க்கணும், பிழை விட சான்ஸ் இருக்கு. அப்படின்னா நீங்க காஸ்ட விட்டுட்டு சைனுக்கு போறதுக்காக உங்களுக்கு இந்த கோணத்தை கண்டுபிடிங்க. அப்ப எதிர்பக்கத்தின் கீழ் செம்பக்கம்னு வந்துடும். இந்த கோணம் என்ன? இது 53 பாகைன்னா 90ல இருந்து கழிங்க. 90 பாகையில இருந்து 53 கழிங்க. கழிச்சிங்க நான் கணிக்கல என்ன வரப்போகுது? 37 பாகை. இது 37. அப்ப 37னா 53 37 90 தானே? 53 அங்கே 7 60 30 90. சரிதானே? அப்ப இது 37 பாகை. அப்ப இதுக்கு இது எதிர்பக்கம், இது செம்பக்கம். அப்ப சைனுக்கு நம்ம மாறலாம். விளங்குனிச்சா? அப்ப ஒரு செங்கோண முக்கோணில காஸ் விகிதம் பயன்படுத்த வேண்டி ஏற்படும் போது காஸ்ட்ல நமக்கு தெரியாமல் நான் எல்லாமே படிப்பிச்சுட்டேன். காஸ் அட்டவணையை பயன்படுத்துறது எப்படிங்கிறது கம்ப்ளீட்டா நான் முடிச்சுட்டேன். உங்களுக்கு இலகுத்தன்மைக்காக நான் ஒரு சின்ன ஐடியா டெக்னிக் ஒன்று சொல்லி தரேன். நீங்க காஸ்ட்ல இருந்து தப்பிச்சு சைனுக்கே போகலாம் அப்படிங்கிறதுக்காக. ரைட். அப்போ நீங்க எதிர்பக்கத்தின் கீழ் செம்பக்கம் பயன்படுத்த முடியும். இப்ப நான் என்ன செய்வேன்? நான் கண்டுபிடிக்க வேண்டியது எக்ஸ் தானே, ஏபியின் நீளம் தானே. இப்ப எழுதுவேன். வேணா அதை இங்க செய்வோம்ல, இந்த இடம் போதுமா இருக்கும். அப்போ சைன் 37 பாகை சமன் எதிர்பக்கம் எக்ஸ், அது தெரியாது, கீழ் செம்பக்கம் 100. இப்ப நீங்க என்ன செய்யணும்? அட்டவணையில சைன் 37 பாகைக்கு பார்க்கணும். நீங்களும் பாருங்க, நானும் பாக்குறேன். சைன் 37 பாகைக்கு பாருங்க. இயற்கை சைன்கள் அதுல 37 பாகை. 37 பாகைக்கு 0.6018 இருக்கு. 0.6018 நீங்களும் பார்த்திருப்பீங்க. 0.6018 அது சமன் எக்ஸ் கீழ் 100. 100 இங்க பிரிக்கப்பட்டிருக்கு, போனா பெருக்கப்படும். அப்ப பெருக்கி விட்டா என்ன விட வரும்? 100ஆல பெருக்கினா 0.2 தானம் தள்ளி போகும் இல்லையா? அப்போ 60.18.
60.18 மீட்டர். அதான் எக்ஸுக்கான விட. ஆனா அவன் என்ன செய்ய சொல்லியிருக்கான்? கிட்டிய முழு எண்ணுக்கு கேட்கிறானா? ஏபியின் அன்னளவான மீட்டருக்கு காண்க. அப்ப அன்னளவான மீட்டர் 60 மீட்டர். 60.18 மட்டம் தட்டினா 60 தானே. ஆகவே எக்ஸ் ஏபியின் நீளம் வந்து 60 மீட்டர் அப்படின்னு எழுதலாம். சரி, அடுத்த வினாவுக்கு போவோம். 3வது வினா. மனிதனுக்கும் தென்னைக்கும் செப்பமாக நடுவே உள்ள புள்ளி டியையும், ரைட், மனிதனுக்கும் தென்னைக்கும் செப்பமாக நடுவே உள்ள புள்ளி டி. அப்ப நடுவுல ஒரு புள்ளி டி இருக்குதான், ரைட். அதை நான் கிரீன்ல மார்க் பண்றேன். நடுவுல ஒரு புள்ளி இருக்கு, அந்த புள்ளி தான் டி. இந்த புள்ளி டி, சரியா? இந்த புள்ளி டி கிரீன்ல மார்க் பண்ணிருக்கேன், நடுவுல இருக்க புள்ளி. அப்ப எனக்கு தெரியும் இந்த அளவு நீளம் எவ்வளவு? 30. ஏன்னா இது மொத்தம் 60. அப்ப இது பாதி, நடுவுலன்னு சொன்னா பாதி தானே. அப்ப 30 மீட்டர். அதாவது பிடி 30 மீட்டர். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த மொத்த நீளம் ஏபி நீளம் 60னா இல்ல நடுவுல இருக்க புள்ளின்னு சொன்னா இந்த நீளம் 30 தானே, 30 மீட்டர். அடுத்து பார்ப்போம். மனிதனுக்கும் தென்னைக்கும் செப்பமாக நடுவே உள்ள புள்ளி டியையும் புள்ளி பியில் உள்ள தென்னையிலிருந்து 118 மீட்டர் மேற்கே இருக்கும் புள்ளி ஈயையும், மேற்கு இது கிழக்கு, இது மேற்குனா, அப்ப மேற்கேனா இந்த பக்கம் வரணும் இல்லையா? ரைட், இந்த பக்கம் ஒரு புள்ளி இருக்கு. அப்ப இந்த கோடை நான் நீட்டுறேன். இந்த எனக்குள்ள ஒரு புள்ளி ஈ இருக்கு, புள்ளி ஈ இருக்குதான், சரியா? ரைட், ஈங்கிற ஒரு புள்ளி இருக்குன்னு சொல்லியிருக்கான். ரைட், மேற்கே உள்ள இருக்கும் புள்ளி ஈயையும் பிரதி செய்த உருவில் குறிச்சாச்சு. தூரம் பிற்காக மேலே 2ல் பெற்ற அண்ணளவு பெருமானத்தையும், அப்ப 60 பயன்படுத்தணும்னு சொல்றோம். அண்ணளவு பெருமானம் 60 மீட்டர் தானே, அதை பயன்படுத்தணும். அண்ணளவு பெருமானத்தையும் திரிகோண அட்டவணையை பயன்படுத்தி பிடிஇயின் பெருமானத்தை காண்க. பிடிஇ இந்த கோணம், அப்ப இது இணைக்கணும் இல்லையா? அப்ப அதை கிரீன்ல இணைக்கிறேன். பிடிஇ அந்த கோணம் வேணும்னா இதை இணைச்சு தானே ஆகணும். அப்ப இதை இணைக்கிறேன், சரிதானே? கிரீன் கலர்ல இணைச்சிருக்கேன், டியையும் இயையும் இணைச்சிருக்கேன். அப்ப அந்த கோணம் நான் கண்டுபிடிக்கணுமே. அவன் கேட்கிற கோணம் எது? இதை அழிக்கிறேன். இந்த எக்ஸுக்கு நான் போட்ட அம்புக்குறி அழிச்சு விடுறேன், அது கொஞ்சம் டிஸ்டர்பா இருக்கு, சரிதானே? வேணா இந்த இடத்துல எக்ஸ்னு போட, அவன் நேரடியா ஏபினே போட்டுடுவோம். அதை எக்ஸ்னு போட்டுக்கிட்டு நமக்கு டிஸ்டர்பன்ஸ். அந்த நீளம் ஏபி தானே, ஏபி. சரி, நான் என்ன செய்யறேன்னு உங்களுக்கு தெரியும். அந்த எக்ஸ் வந்து எனக்கு டிஸ்டர்பா இருக்கு, படத்துல குழப்பத்தை ஏற்படுது, தெளிவா இல்ல. அதனால அந்த எக்ஸ் அழிச்சிட்டு நான் ஏபினே போட்டு கணக்க முடிக்கிறேன். ரைட், இப்போ தெளிவா இருக்கு. ரைட், இப்போ நாம எந்த கோணம் காணணும் அதை ரெட்ல மார்க் பண்றேன். அதாவது அவன் சொல்லியிருக்கான் எந்த கோணம் கேட்கறான்? பிடிஇ, பிடிஇ இந்த கோணத்தை கேட்கறான். அந்த கோணத்தை இப்ப நான் டீட்டான்னு மார்க் பண்றேன், சரிதானே? பிடிஇன் பருமனை காண்கன்னு சொல்லிட்டான், பிடிஏ கண்டுபிடிக்கணும். ரைட், இப்ப இன்னொரு டேட்டா அங்க சொல்லியிருக்கான் 118 மீட்டர். தென்னையில இருந்து 118 மீட்டர் மேற்கே இருக்கும் புள்ளி இ. அப்ப இந்த நீளம் வந்து 118 மீட்டர், சரிதானே? பிக்கும் ஈக்குமான நீளம் வந்து 118 மீட்டர். அப்ப அதையும் நான் ரெட் கலர்லயே மார்க் பண்ணுவேன், இல்ல கிரீன்ல மார்க் பண்ணுவோம். அதை கிரீன்ல மார்க் பண்ணுவோம். இந்த நீளம் வந்து 118 மீட்டர், சரிதானே? இது செங்குத்துனா இதுவும் செங்குத்து தான், என்ன? அப்ப இது செங்கோணம் தானே. இது செங்கோணம்னா இது இந்த பக்கமும் செங்கோணமா தானே இருக்கும். ரைட், இப்ப முக்கோணி, இந்த செங்கோண முக்கோணில நான் என்ன விகிதம் பயன்படுத்தினா டீட்டாவை கண்டுபிடிக்கலாம். டீட்டாவுக்கு இந்த 118 தெரியும், இந்த 30 தெரியும். அப்ப எதிர்பக்கம் 118, 30 அயற்பக்கம். அப்ப எதிர்பக்கமும் அயற்பக்கமும் தெரியும். அப்ப என்ன விகிதம்? டான் விகிதம் நான் பயன்படுத்தணும். அப்ப இங்க என்ன எழுதுவேன்? டான் டீட்டா. டான் டீட்டா சமன் எதிர்பக்கம் 118, அயற்பக்கம் 30. ரைட், இப்ப அதை பிரிச்சு நான் என்ன செய்யணும்? இன்வெர்ஸ் காணணும். பாருங்க, டான் டீட்டா சமன், இப்ப இதை நான் என்ன செய்யலாம்? தனியா பிரிக்கலாம், சரிதானே? உங்களுக்கு ரஃப் ஷீட் கொடுப்பாங்க இல்லையா எக்ஸாம் ஹால்ல, அதுல நீங்க தனியா பிரிங்க. 118 30ஆல பிரிக்கணும். ஃபர்ஸ்ட் எத்தனால பிரிப்போம்? 6ஆல பிரிக்கலுமா? பிரிக்க இயலாது இல்லையா? முதல் 2ஆ பிரிப்போம். அப்ப அந்த மாதிரி பிரச்சனை வந்தா 2ஆ பிரிச்சுடுவோம். 118 2ஆ பிரிச்சோம்னா 59 இல்லையா? அடுத்து 30 2ஆ பிரிச்சா 15. ரைட், இப்ப 3ஆல பிரிக்கலுமா? 3ஆல பிரிக்கவும் இயலாது. ரைட், அப்ப 59 நம்ம 15ஆல பிரிச்சுதான் ஆகணும், வேற எந்த எண்ணாலையும் பிரிக்க முடியாது. இப்ப 59 நாம 15ஆல பிரிப்போம். 15ஆம் வாய்ப்பாடு ஈஸி தானே. 59 எத்தனையா? 15 இருக்கு.
3 இல்லையா? 4க்கு போனா 60 வரணும். 60 இல்ல, 59 தானே இருக்கு. அப்ப 3 முறை. இப்ப 3 15 45 கழிச்சா 9 5 9 5 கழிச்சு விட்டோம்னா 4, இங்க 1 14. இப்போ ஒரு தசம் வைக்கலாம். அப்ப இங்க ஒரு சைவர் சேர்க்கலாம். 140 எத்தனை 15? 6 15 90. சரிதானே? 6 கழிச்சு 8 8 15 120. 8 15 120, 9 15 9 15 135. 120 ஒரு 15 கூட்டுற 135 தானே. 9 15 135 9 5 45 5 நாள் ஒரு 9 நாள் 13. சரி. அப்ப மீதி 5 கழித்தா இப்போ ஒரு சைவர் சேர்க்கலாம். 50ல எத்தனை 15? 3 3 15 45 மிச்சம் 5. அப்ப திரும்பவும் 50 50ல 3 3 15 45 மிச்சம் 5 திரும்பவும் 50 50ல 3. அப்ப தசத்துக்கு பிறகு 4 இலக்கங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப நாம இங்க எழுதுவோம் 3.933 அப்படின்னு வருது இல்லையா? இப்ப அதை அழிச்சிடுறேன். நான் பிரிச்சதை அழிக்கிறேன். அது நீங்க ரஃப் ஷீட்ல செய்யணும். இப்போ நான் கோணத்துக்கு இன்வெஸ்ட் பார்க்கணும் இல்லையா? தீட்டா சமன் tan இன்வெர்ஸ் 3.9333. ரைட். இப்போ நீங்க உங்களுடைய இயற்கை தான்சன்கள்ல இன்வெஸ்ட் நீங்களும் பாருங்க, நானும் பாக்குறேன். இயற்கை தான்சன்கள்ல பார்க்கணும் 3.9 இல்லையா? அப்ப நிச்சயமா அது 45 விட பெரிய கோணம். அது 70 விட பெரிய கோணமா இருக்கும்னு நினைக்கிறேன். 3.9 எங்க இருக்கு? ரைட். நமக்கு 75 பாகை 40 40 கலை. 75 பாகை 40 கலை. சரியா? இங்கனுக்குள்ள எழுதுறேன், பார்த்துக்கொள்ளுங்க. ரெட்ல எழுதுவோம் இல்லையா? உங்களுடைய தான்சன் அட்டவணையில 75 பாகைக்கும் 40 கலைக்கும் நேரா என்ன விட இருக்குன்னா 3.914 14. அப்ப அங்கிட்டு இலக்கம் இல்ல தானே. அப்ப நாம என்ன 0 சேர்த்துக் கொள்வோம். சரிதானே? அந்த பக்கம் அடுத்த இலக்கம் கிடைக்கல, அதனால 0. 3 இலக்கங்கள் தானே வருது. இல்லைன்னா நம்ம 3 இலக்கத்துக்கு காணுவோம். சரிதானே? இதுல 4 இலக்கம் கொடுத்துருக்கேன், நான் 3 இலக்கத்துக்கு காண்றேன். அப்ப எனக்கு பிரச்சனை இல்லையே. ரைட். அப்போ 914 இருக்கு. 0.914. இங்க 933 எனக்கு தேவை. அப்படின்னா இடை வித்தியாசம் இன்னும் எத்தனை தேவை? 14. அது 33 மாறணும். அப்ப அங்க இன்னும் எத்தனை எனக்கு தேவை? இன்னும் ஒரு 6 கிடைச்சிச்சுன்னா அது 20. 16 கிடைச்சா 30. அப்ப 16 இன்னொரு 3 19 தேவை. இன்னும் ஒரு 19 கிடைச்சிச்சுன்னா எனக்கு இது என்னவா மாறிடும்? 33 மாறிடும். 933 இது மாறும். சரிதானே? இடை வித்தியாசத்துல 19 இருக்கான்னு செக் பண்ணணும். இடை வித்தியாசத்துக்கு போவோம். 19 இருக்கு. 1 2 3 4க்கு நேரா 19 இருக்கு. 4க்கு நேரா 19 இருக்கு. சரிதானே? ஆகவே நாம கோணத்தை கண்டுபிடிச்சிட்டோம். 75 பாகை 40 கலை, 4 கலை, 44 கலை. ஆகவே தீட்டா தீட்டா சமன் 75 பாகை 44 கலை. சரிதானே? 75 பாகை 44 கலை. வேற எதுவும் வினாக்கள் இதுல இருக்கா? அவ்வளவுதான் இல்லையா? 2ல் பெற்ற அண்ணளவு பெருமானது. ஓகே. பிடிஇன் பருமனை காண்க. பிடி சமன் 75 பாகை 44 கலையாக அது காணப்படுது. ரைட். பாருங்க, இவ்வளவுதான் விடைகள். இவ்வளவுதான். பாருங்க எவ்வளவு சிம்பிளா இருக்குன்னு சொல்லி. படம் இது கூட நான் செய்து பார்த்தது இல்லையா? இது கூட உங்களுடைய ஆன்சருக்குள்ள வராது. இப்ப பாருங்க, உங்களுடைய விட இந்த படத்துல இந்த ஸ்கெட்ச் எல்லாம் இருக்கணும், இதெல்லாம் இருக்கணும். இதுக்கு எல்லாத்துக்கும் புள்ளிகள் வழங்கப்படும். அடுத்து சைன் அட்டவணையை பயன்படுத்தின ஒரு சந்தர்ப்பம். அடுத்து டேன்ல இன்வெஸ்ட் கண்டுபிடிச்ச ஒரு சந்தர்ப்பம். அவ்வளவுதான் வினா. 10 புள்ளிகளுக்கான வினா எவ்வளவு ஈஸியா இருக்குன்னு பாருங்க. இது எத்தனையாம் ஆண்டு? 2019 ஆண்டு வினா. 2019. ரைட். நோட் பண்ணிக்கொள்ளுங்க. 2019 ஓஎல்னு போட்டு ஆன்சர்ஸ் நோட் பண்ணுங்க.
நோட் பண்ணிட்டீங்களா? நோட் பண்ணிட்டா டன்னு ஒரு மெசேஜ் போடுங்க. முழுவதுமா நீங்க செய்தீங்கன்னா 10 புள்ளிகளும் கிடைக்கும். ஆனா ஈஸியா நீங்க என்ன செய்யலாம், ஸ்கெட்ச போட்டு என்ன செய்யலாம், 4 மார்க்ஸ் எடுக்கலாம். எனக்கு மேக்ஸ்ல ஒரு எஸ் எடுத்தா போதும். ட்ரிக்னோமெட்ரி அந்த 10 மார்க்ஸ் கேள்வியில எனக்கு ஒரு 4 புள்ளிகள் எடுக்கணும், அவ்வளவுதான். அப்படியா உங்க ஐடியா? அப்படின்னா இந்த ஸ்கெட்சை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இதுக்கு 2 விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சா போதும். திசைக்கோள் தெரியணும், ஏற்ற கோணம் இறக்க கோணத்தை தெரிஞ்சு வச்சிருக்கணும். அந்த அறிவு மாத்திரம் இருந்தா அந்த ஸ்கெட்சை வரைஞ்சு நீங்க 4 புள்ளி எடுக்கலாம். நோட் பண்ணி முடிச்சவங்க மெசேஜ் ஒன்று போடுங்க எனக்கு. நான் அடுத்த வினாவுக்கு போகணும். ஒரு வினா டிஸ்கஸ் பண்ணி முடிக்கணும் கிளாஸ்ல. சரி, நான் அழிக்கிறேன். ரைட். 2018, 2018ஆம் ஆண்டு அவனும் ஒரு படம் கொடுத்திருக்கான். அந்த படத்தையும் மறைஞ்சு கொள்வோம். இந்த மாதிரியான ஒரு படம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு சமதள கிடைநிலத்தில் நடப்பட்டுள்ள ஒரு நிலைக்குத்து கம்பம் ஏபியும், இது ஒரு நிலைக்குத்து கம்பம் ஏபின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நிச்சயமா இங்க ஏற்ற கோணம் இறக்க கோணம் வரப்போகுது. நிலைக்குத்து தளத்துல ஏற்ற கோணம் இறக்க கோணம், கிடைத்தளத்துல திசைக்கோள். அப்போ நிலைக்குத்து கம்பம் ஏபியும் அதிலிருந்து 30 மீட்டர் தூரத்தில் உள்ள ஒரு புள்ளி சியும். ரைட். அப்ப இதுல இருந்து 30 மீட்டர் தூரம்னு சொல்லியிருக்கான். அப்ப இந்த நீளம் ஏயிலிருந்து சிக்கான நீளம் வந்து 30 மீட்டர். அதை மார்க் பண்ணிக்குவோம். ரைட். அடுத்து என்ன சொல்லியிருக்கான், 30 மீட்டர் தொலைவில் உள்ள புள்ளி சியும் உருவில் காட்டப்பட்டுள்ளன. புள்ளி சியிலிருந்து அவதானிக்கும் போது கம்பத்தின் உச்சி பி ஏற்ற கோணம் 48 பாகை. அப்ப சியிலிருந்து அவதானிக்கும் போது உச்சி பி என்ற ஏற்ற கோணம் 48 பாகைனா கிடை இந்த புள்ளியில இருந்து நாம என்ன பார்க்கணும், முதலாவது கண்மட்டம் பார்க்கணும்.
அப்ப இது கிடை நிலத்துல இருக்கிறதுனால கண்மட்டம் நிச்சயமா கிடை நிலமா நாம கிடை நிலத்தையே நாம கண்மட்டமா எடுத்துக்கொள்வோம். நான் படிப்பிச்சேன். ஆகவே இந்த கோணம் ஏற்ற கோணம் 48 பாகை. அதை மார்க் பண்றோம். சரிதானே? உச்சி பியின் ஏற்ற கோணம் புள்ளி சியில் இருந்து ஏயிலிருந்து சி இருக்கும் அதே திசையில் உள்ள புள்ளி டியிலிருந்து, சரிதானே? சி இருக்கும் அதே திசையில் உள்ள புள்ளி டியிலிருந்து பிக்கு கட்டப்பட்டுள்ள கம்பியின் நீளம், பிக்கு கட்டப்பட்டுள்ள கம்பியின் நீளம் 50 மீட்டர் ஆகும். சரி, இப்ப என்ன செஞ்சிருக்கா பாருங்க. ஏயிலிருந்து சி இருக்கும் அதே திசை, சி இருக்கிற அதே திசையில இருக்கிற புள்ளி டி, புள்ளி டியிலிருந்து பிக்கு கட்டப்பட்டுள்ள கம்பி, இதுதான் அந்த கம்பி, பிக்கு கட்டப்பட்டுள்ள கம்பி டிபி. அந்த கம்பியின் நீளம் 50 மீட்டரா. இந்த கம்பியின் நீளம் 50 மீட்டர். இந்த நீளம் 50 மீட்டர்னு சொல்லப்பட்டிருக்கு. 50 மீட்டர் ஆகும். தரப்பட்டுள்ள உருவை உமது விடைத்தாளில் பிரதி செய்து மேற்கூறிய தகவல்களை அதில் சேர்த்தாச்சு. அடுத்து என்ன சொல்றான்? டியிலிருந்து அவதானிக்கும் போது பியின் ஏற்ற கோணம் 40 பாகையிலும் பெரிதென காட்டுக. அப்ப டியிலிருந்து அவதானிக்கும் போது பியின் ஏற்ற கோணம், அப்ப அதை மார்க் பண்ணி நாம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த கோணம். டியில இருந்து பிக்கான ஏற்ற கோணம் டீட்டான்னு போட்டிருக்கேன். இந்த டீட்டா தான் நான் கண்டுபிடிக்கணும். ரைட், இந்த டீட்டாவை எப்படி கண்டுபிடிக்கிறது? அவ்வளவுதான், அந்த ஒரு கேள்விதான். சரியா? படத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 புள்ளி அல்லது 4 புள்ளி கிடைக்கும். இப்ப நீங்க அந்த ஏற்ற கோணத்தை கண்டுபிடிச்சு அது 40 விட பெருசுன்னு சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு மேலதிகமா இருக்கு 7 புள்ளியோ 6 புள்ளியோ கிடைக்கும். ரைட், எப்படி நாம கண்டுபிடிக்கலாம்? இப்ப இந்த டீட்டாவை பொறுத்தவரை கண்டுபிடிக்கணும்னா பாருங்க, இந்த பெரிய செங்கோண முக்கோணியை பயன்படுத்தலாம். ஏ பி டி, அந்த பெரிய செங்கோண முக்கோணி பயன்படுத்தலாம். ஆனா அந்த பெரிய செங்கோண முக்கோணிலையும் பாருங்க ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. நமக்கு செம்பக்கம் மட்டும்தான் தெரியும். நமக்கு என்ன தெரியும்? செம்பக்கம் மட்டும்தான் தெரியும். அப்ப இந்த கோணத்தை கண்டுபிடிக்கணும்னா இன்னொரு பக்கம் நமக்கு தேவை. அப்ப இன்னொரு பக்கம் எது தேவை? ஒண்ணு ஏபி தெரிஞ்சிருக்கணும், இல்லைன்னா ஏடி தெரியணும். இது ரெண்டுமே தெரியாது. ஆனா ஏசி மட்டும் தெரியும். இப்ப டிசி தெரியாதே, அதனால இந்த பக்கம் தெரியாது. இதுதான் பிரச்சனை. இப்ப நான் இதுக்கு என்ன சொல்யூஷன் யோசிக்கிறேன்? அப்ப அதுக்கு அவன் என்ன டேட்டா கொடுத்திருக்கான்? 48 பாகை கொடுத்திருக்கான். இந்த ஏசிங்கிற நீளம் 30ன்னு கொடுத்திருக்கான். அப்போ இந்த முக்கோணி பாருங்க, ஏபிசிங்கிற முக்கோணியில நான் என்ன செய்யலாம்? இந்த 48 பாகை இந்த 30 மீட்டரை பயன்படுத்தி ஏபியின் நீளத்தை கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறம் நான் என்ன செய்வேன்? ஏபியின் நீளத்தை பயன்படுத்தி நான் இந்த டீட்டாவை கண்டுபிடிக்கலாம். இப்ப இதுதான் ஐடியா. ரைட், அப்ப ஃபர்ஸ்ட் இந்த முக்கோணி ஏபிசிங்கிற முக்கோணி, அந்த முக்கோணில நான் 48 பாகைக்கான எதிர்பக்கம் அயற்பக்கம் இல்லையா? ஏபி எதிர்பக்கம் 30 மீட்டருங்கிறது அயற்பக்கம் தானே. ஆகவே எதிர்பக்கத்தின் டேன் விகிதத்தை பயன்படுத்தி ஏபியின் நீளத்தை கண்டுபிடிக்க போறேன். அப்ப டேன் 48 பாகை சமன் எதிர்பக்கம் ஏபி கீழ் 30 மீட்டர். அப்ப டேன் 48க்கு நான் அட்டவணையை பார்க்கணும். இப்ப ரைட், நீங்களும் பாருங்க. டேன் 48க்கு என்ன விட இயற்கை தான்சன்கள் டேன் 48 பாகைக்கு விட 1.1106 1.1106 1.1106 தர ஏபி சமன் என்ன? சமன் ஏபியின் கீழ் 30. இப்ப 30 பிரிக்கப்பட்டு இங்க வந்து பெருக்கப்படும். ஆகவே ஏபியின் நீளம் 1.1106 நான் பெருக்கணும் 30ஆல. அப்ப பெருக்கி விட்டா எனக்கு ஏபியின் நீளம் கிடைக்கும். 10ஆல பெருக்குனா 11.106ன்னு வரும். அதை நான் 3ஆல பெருக்கணும். 30 2ஆ பிரிக்கிறேன். 3 தர 10, 10ஆல பெருக்கி விடுறேன். தசம் ஒரு தானே தள்ளி போயிடுச்சு. இப்ப இது 3ஆல பெருக்கிறேன். 6 3 8. ஒரு 3 0 பெருக்குனா 1, ஒரு 3 0 0, அந்த 18ல உள்ள மிச்சம் 1 இருக்குதானே, ஒரு 3 3 தசம், ஒரு 3 3, ஒரு 3 3, சரிதானே? 3 தானே தள்ளி தசம் சமன் ஏபி. அப்ப ஏபி நீளம் என்ன? 33.318 மீட்டர் அப்படின்னு வருது. அப்ப நான் இங்க எழுதுறேன் 33.318 மீட்டர் ஏபியின் நீளத்தை எடுத்துக்கொள்றேன். இங்க கிட்டிய இதுக்கு மட்டம் தட்டு அப்படின்னு ஏதாவது சொல்லியிருந்தானா நாம அதையும் செய்யலாம். அதெல்லாம் ஒண்ணுமே சொல்லல இல்லையா? அப்ப நாம தானே கண்டுபிடிக்கணும். மட்டம் தட்டையெல்லாம் ஏறாது, அப்படியே வச்சுக்க வேண்டியதுதான். சரி, அப்படியே வச்சு செய்வோம். ரைட், இப்ப நாம ஏபி நீளத்தை கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப பெரிய முக்கோணில என்ன செய்யலாம்? டீட்டாவுக்கு எதிர்பக்கம் தெரியும், செம்பக்கம் தெரியும். சைன் டீட்டா பயன்படுத்தினா டீட்டாவை கண்டுபிடிக்கலாம் தானே. அப்ப சைன் இன்வெர்ஸ் பயன்படுத்த முடியும் தானே. ரைட், அப்ப எழுதுவோம். பெரிய முக்கோணில நான் எழுதுறேன் சைன் டீட்டா. சைன் டீட்டா சமன் எதிர்பக்கம் 33.318. அப்ப எதிர்பக்கம் 33.318 கீழ்
செம்பக்கம் 50 மீட்டர் இல்லையா? செம்பக்கம் 50. சரியா? இப்ப நான் என்ன செய்யணும்? சைன் தீட்டா. இப்ப இதை பிரிக்கணுமே. ரைட். அப்ப பிரிக்கிறதுக்கு நான் என்ன செய்யறேன்? எனக்கு கீழே 50, 25, 10 வந்தா எனக்கு சந்தோஷமா இருக்கும். ஏன்னா இதெல்லாம் நான் என்ன செய்யலாம்? ஏதாவது ஒரு எண்ணால பெருக்கி இதை 100 மாத்தி விட்டு மேல என்ன செய்யலாம்? மேலையும் 100 பெருக்கி விட்டு பிரிக்கும் போது ஈஸியா இருக்கும். 100 10 பிரிக்கிறது ஈஸி தானே? தசத்தை மூவ் பண்ற வேலை மட்டும்தான் இருக்கும். அதனால இப்ப 50 வந்தனால ஒரு வேலை செய்ய போறேன் நானு. 50 100 ஆக்குறதுக்கு நான் 2 பெருக்கிறேன். அப்ப அது 100 மாறும். அப்ப ஒரு பின்னத்துல கீழே பெருக்கணும், மேலே பெருக்கணுமே. மேலையும் 2 பெருக்கிறேன். இப்ப மேலையும் 33.318 நான் பெருக்கணும் 2. சரிதானே? ரைட். அப்ப கீழே என்ன வரும்? 100. இப்ப மேல என்ன வரும்? இது 2 பெருக்கும். 8 2 16 6. ஒரு 2 2 1 3. முய் 2 6. முய் 2 6. முய் 2 6. அப்ப 3 தானம் தள்ளி தசம். 1 2 3. ரைட். இப்ப சைன் தீட்டா சமன் 100 பெருக்கும் போது என்ன செய்வேன்? பிரிக்கும் போது தசம் 2 தானம் பின்னோக்கி நகரணும். அப்ப 0.663 அப்படின்னு மாறிடுச்சு. இன்னொரு 6 வருது தேவையில்ல நமக்கு. தசத்துக்கு பிறகு 4 நம்பர் தான் தேவை. ஆனா நமக்கு இன்னொரு 6 வரும். அதை நான் விட்டுட்டேன். சரிதானே? அதை நான் எழுதல. ரைட். இப்போ தீட்டா சமன் சைன் அங்க போனா சைன் இன்வெர்ஸ். சைன் இன்வெர்ஸ் 0.6663. ஆகவே இப்ப சைன் அட்டவணையில நான் போய் இன்வெர்ஸ் பார்க்கணும். 66 63 எங்க இருக்குன்னு நீங்களும் பாருங்க, நானும் பாக்குறேன். சைன் அட்டவணை பூஜ்ஜியம் தசம் 66 63. 66 63 இருக்கா? 66 48 இருக்கு. 66 70 இருக்கு. சோ 66 48 எடுப்போம். அது எங்க இருக்கு? 41 பாகை 40 கலையில இருக்கு. 41 பாகை 40 கலை. சரியா? அதை இங்க எழுதுறேன் பாருங்க. 41 பாகை 40 கலைக்கு நேரா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 0.66 48 இருக்கு. நமக்கு 66 63 வேணும். அப்ப 48 நாங்க 2 அப்ப 50. அந்த பக்கம் 13 2 15 எனக்கு தேவை. அப்ப இடை வித்தியாசம் 15 வேணும் எனக்கு. அப்பதானே என்ன செய்யும்? 48 15 தான் 63 வரும். 66 63 செட் ஆகும். அப்ப இடை வித்தியாசத்துல 15 இருக்கான்னு தேடுவோம். நான் இடை வித்தியாசத்துல 15 இருக்கு. இருக்கு. எத்தனை கிட்ட? 7. 7க்கு நேரா 15 இருக்கு. 15 7க்கு நேரா இருக்கு. 7 கலைக்கு நேரா இருக்கு. சரிதானே? ஆகவே என்ன விட? 41 பாகை 40 கலை, இங்க 7 கலை. அப்ப 47 கலை இல்லையா? 41 பாகை 47 கலை, அதான் விட. அப்ப டீட்டா வந்து 41 பாகை 47 கலை. ரைட். டீட்டாவை கண்டுபிடிச்சிட்டேன். இந்த கோணத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா என்ன சொல்றேன்? இந்த கோணம் 40 விட பெருசுன்னு காட்டுங்கன்னு சொல்றான். ரைட். அப்ப என்ன எழுதலாம்? இப்ப நான் என்ன கடைசியா எழுதலாம்? 41 பாகை 47 கலைங்கிறது 40 விட பெருசு தானே? 40 பாகை விட அது பெருசு தானே? 40 பாகை விட 41 பாகை பெருசு தானே? பெருசுன்னு சொல்லிடலாம். 40 பாகை விட இது பெரிது அப்படின்னு சொல்லியாச்சு. அவ்வளவுதான், முடிச்சு. அதுல வேற எதுவும் கேள்வி இருக்கா? இல்லைன்னா 40 பாகையிலும் பெரிது என காட்டுக. சரி, ரைட். நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இது 2018 2018 ஓ லெவல். சரியா? குயிக்கா நோட் பண்ணுங்க. இல்லைன்னா ஒரு ஸ்கிரீன்ஷாட் அடிச்சுக்கொள்ளுங்க. ஸ்கிரீன்ஷாட் ஒன்று அடிச்சுக்கொள்ளுங்க. எல்லாரும் ஸ்கிரீன்ஷாட் அடிச்சுக்கொள்ளுங்களே. அப்ப நீங்க எழுதி கொள்றது இலகுவா இருக்கும். ஸ்கிரீன்ஷாட் அடிச்சுக்கொள்ளுங்க. அப்ப நீங்க அதை பார்த்து எழுதுங்க. டைம் சரி, இன்னொரு 1 நிமிஷம் தான் இருக்கு. 1 நிமிஷத்துக்கு நீங்க ஸ்கிரீன்ஷாட் அடிச்சுட்டு எழுதுங்க.
ரைட், ஓகே. கொஞ்சம் கவனிங்க. இனி வரும் வகுப்புகள் எல்லாமே 2 ஹவர்ஸ் கிளாஸ் போட்டிருக்கேன். ஸோ தொடர்ச்சியா எனக்கு ஒரு 1 ஹவர் கிளாஸஸை கண்டினியூஸா செய்யறது சிக்கலா இருக்கு. அது பிரச்சனையில முடியறனால நமக்கு கிளாஸஸ் நிறைய ஸ்கிப் பண்ண வேண்டிய பிரச்சனையே வருது. அதனால நாம என்ன செய்வோம், 2 ஹவர்ஸ் கிளாஸ் போட்டிருக்கேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 ஹவர்ஸ் நீங்க கொஞ்சம் டீ அது இதெல்லாம் வச்சுக்கிட்டு சரி என்ன செய்யலாம், உட்காந்து படிக்கலாம். ஒன்றும் பெரிய சிக்கல் இருக்காது. இன்னும் கொஞ்ச நாள் தானே. அப்போ இந்த 2 ஹவர்ஸ் கிளாஸஸுக்கு தயாராகி கொள்ளுங்க. 2 மணி நேர வகுப்பு 7 மணில இருந்து 9 மணி நேரம் நடக்கும். இப்போ ஒரு 1 ஹவர் கிளாஸ் முடியுது, இன்னொரு 1 ஹவர் அப்படியே கண்டினியூ ஆகும். அவ்வளவுதான். அது பெருசா கஷ்டமா இருக்காது. நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இனி இருக்க அந்த கொஞ்ச நாட்களுக்கு நீங்க என்ன செய்யணும், படிச்சுதான் ஆகணும். அடுத்து இந்த ஜூம் பேக்கேஜ் வந்து உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. இப்ப டயலாக்ல பாத்தீங்கன்னா 224 ரூபா போட்டீங்கன்னா உங்களுக்கு 1 மந்த்துக்கு நீங்க ஜூம் என்ன செய்யலாம், பயன்படுத்தலாம். அப்போ 25 ஜிபி கொடுப்பாங்க. அது ஒரு மாசத்துக்கு உங்களுக்கு போதுமா இருக்கும். ஒரு மாசத்தை விட அது கூடவே யூஸ் பண்ண முடியும். அப்ப 224 ரூபா பேக்கேஜ் வந்து நீங்க டயலாக்ல இருக்கு. அதை போட்டுக்கோங்க. டயலாக் சிம்மை யூஸ் பண்றவங்க 224 ரூபா ரீலோட் ஒன்று போட்டீங்கன்னா உங்களுக்கு ஜூம் வந்து 1 மந்த்துக்கு நீங்க கிளாஸஸை ஃபாலோ பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். டேட்டா கார்டை யூஸ் பண்ணுவீங்களா இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு நஷ்டமா இருக்கும். நீங்க கிட்டத்தட்ட ஒரு கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 700 800 எம்பி மாதிரி உங்களுக்கு முடியும். 1 ஹவர் கிளாஸுக்கு ஒரு 700 எம்பி சரி உங்களுக்கு காஸ்ட் ஆகும். அப்ப அதுக்கு அந்த 224 ரூபாய் பேக்கேஜ் போட 1 மந்த்துக்கே உங்களுக்கு போதுமே. அதனால அந்த பேக்கேஜை போட்டுக்கொள்ளுங்க. மத்த சிம் யூஸ் பண்றவங்க கொஞ்சம் தேடி பாருங்க. ஜூம் பேக்கேஜ் இருக்கான்னு சொல்லி கொஞ்சம் தேடி பார்த்துட்டு அதுக்குள்ள போட்டுக்கொள்ளுங்க. சின்ன அமௌண்ட் தான் ஒரு 200 ரூபாய் 300 ரூபாய்க்குள்ளதான் வரும். கொஞ்சம் பார்த்து அதுக்களையும் சரி பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்த கிளாஸ்ல நாம இந்த பேப்பர்ல இப்ப நீங்க நீங்க உங்களுக்கான ஒர்க் என்னன்னு சொன்னா 2018 வரைக்கும் முடிச்சிட்டேன். இப்ப அடுத்த கிளாஸ் நான் என்ன செய்வேன், 2016 அடுத்த 3 பேப்பரையும் டிஸ்கஸ் பண்ணுவேன். 16 15 14. அப்ப இந்த 3 வருஷ பேப்பரையும் நீங்க செஞ்சிடணும். செய்து முடிச்சிட்டீங்கன்னா நான் அடுத்த கிளாஸ்ல அதை டிஸ்கஷனுக்கு ஈஸியா இருக்கும். சரியா? ரைட். அப்ப அடுத்த கிளாஸ்ல 2 ஹவர்ஸ் கிளாஸ் அடுத்து இல்லையா? அப்ப நாம என்ன செய்யலாம், ஒரு 6 பேப்பர் டிஸ்கஸ் பண்ணலாம். அப்ப கிட்டத்தட்ட நீங்க எத்தனை பேப்பர் செஞ்சிருக்கணும், இதுக்கு அடுத்துள்ள 6 பேப்பர். அப்ப 2000 இப்ப 18 வரைக்கும் முடிச்சிருக்கோம் இல்லையா? அப்போ பாருங்க 17 16 15 14 13 12 வரைக்கும் நீங்க முடிச்சு வைக்கணும். சரியா? 2012 வரைக்கும் ட்ரிக்னோமெட்ரியில வந்து எல்லா கேள்வியும் செய்யுங்க. அப்ப அதுக்கு அடுத்த கிளாஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது போதுமா இருக்கும். அதுக்கப்புறம் 2020க்கு பிறகு உள்ள வினாக்கள் நாம இன்னும் செய்யல. சரிதானே? அந்த வினாக்களை நீங்க செஞ்சு பாருங்க. உங்களுக்கு செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அதுகளையும் நான் டிஸ்கஷன்ல போட்டு விடுவேன். ரைட், ஓகே. இப்ப ஸ்கிரீன்ஷாட் எடுக்கணும், ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளுங்க. நான் இப்ப கிளாஸ் முடிக்க போறேன். சரி, ஓகே, பாய், குட் நைட்.